கடந்த 4.5 ஆண்டுகளாக உரிமை மீட்பு குழுவில் தொண்டர்களை இணைத்து நாங்கள் போராடி கொண்டிருந்தோம். இந்த வேளையில் நானும் ஓபிஎஸும் பாரம்பரிய இயக்கமான தாய்க்களமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து பணியாற்றி வருகிறோம். அதனால் நீங்கள் அத்தனை பேரும் எங்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று எங்களது நிர்வாகிகளை கேட்டுக்கொண்டு அவர்களும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதோடு தளபதி ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் என்று சபதம் ஏற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எங்களது பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையும் பொழுது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி எனக்கு வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் கண்டிப்பாக அதை வாங்கி தருவேன் என்று கூறியிருந்தார். என்னமோ தெரியவில்லை, இந்த உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தலைவனாக இருந்து ஒரு கேப்டனாக இருந்து இந்த தொண்டனையும் கரை சேர்த்திருக்கணும். இந்த தொண்டனை கரை சேர்க்க தவறிவிட்டார். அது ஏனோ என்று தெரியவில்லை. இருந்தாலும் நாங்கள் முழுமையாக நம்பியிருப்பது தளபதியார் அவர்களைத்தான். எங்கள் தொண்டர்களும் நாங்களும் நம்பி இருக்கின்றோம். எனவே தளபதி எங்களுக்கு ஆணையிட்டால் நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் கூறிக்கொண்டு, இன்னும் எங்களுக்கு தலைமையிலிருந்து பணிகள் செய்ய உத்தரவு வரவில்லை. எனவே தலைமையிலிருந்து பணி செய்ய உத்தரவு வந்த உடனேயே நாங்கள் தளபதியாரின் கட்டளை ஏற்று கண்டிப்பாக உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியை ஒரு வரலாற்று வெற்றியை பெற்று தருவோம் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க எல்லாம் எதிர்பார்த்து காங்கிரஸ் எப்படி இருக்குது? அரசியல்ல எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். அதில் உழைத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது எல்லா இயக்கத்தினுடைய அடிப்படை. எனவே அதனால் எனக்கு கிடைக்கவில்லை என்பதனால் நான் அரசியலை விட்டு ஒதுங்க போறதில்லை. ஏனென்று சொன்னால் மக்களுக்கு பணி செய்வது அரசியல் வழியில தான் மக்களுக்கு பணி செய்ய முடியும். எனவே நான் தொடர்ந்து தளபதியார் கருத்தை வலுப்படுத்த நான் பணியாற்றுவேன். தைரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் கண்டிப்பாக நான் பணியாற்றுவேன். என்னோடு என்னுடைய தொண்டர்களையும் அழைத்து சென்று பணியாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். சிறப்பான எல்லோரும் நான் சொல்லுகின்ற அந்த பணிகளை எல்லோரும் எனக்காக இந்த உரிமை மீட்பு தொண்டர்கள் அண்ணாவினை மீட்பதற்காக எல்லோரும் பாடுபட்டோம். அதனால உங்கள் அத்தனை பேர் பாதங்களையும் நான் இப்பொழுது தொட்டு வணங்கி உங்கள் அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கொள்வது, இப்பொழுது நாம் தளபதியார் மு.க. ஸ்டாலின் அவருடைய தலைமையை இருக்கிறோம். அவர்களது கரத்தை வலுப்படுத்த வேண்டும். அதனால் நாம் எல்லோரும் சேர்ந்து, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு கை கொடுத்தால் எல்லோருக்கும் பின்னால் ஒரு எதிர்காலம் இருக்கும். ஏன்னா அது ஒரு பாரம்பரியமான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பேரறிஞர் அண்ணா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வளர்த்த அந்த திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழருடைய கலைஞர் வளர்த்த அந்த இயக்கம். அவர்களுக்கு பின்னால் தளபதியார் தலைமையேற்று கடந்த 5 ஆண்டுகளாக சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கிறார். மீண்டும் அவர்தான் இந்த தமிழகத்தில் ஆட்சியாளர் போகிறார். எனவே அந்த இயக்கத்தை நாம் அனைவரும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி தளபதியாருக்கும் அவரது உதயநிதி இளைய தளபதி அவர்களுக்கும் நாம் கரம் கொடுத்தால் கண்டிப்பாக நாம் உசிலம்பட்டியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறலாம். நான் அண்ணன் ஓபிஎஸ்ஐ நம்பி கடந்த காலங்களில் 4 ஆண்டு காலம் அவரோடு பயணித்து கடைசி வரை அவரோடு நாம் இந்த இயக்கத்தில் போய் சேர்ந்தோம்.
ஆனால் உங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டு அவர் எம்எல்ஏ வந்திருக்கணும். அவர் மட்டும் குறைக்கிறது அது கை தட்டுறேன் போய் அது கை தட்டுனேன் அந்த ஆள் காட்டுறீங்க ஓபிஎஸ் நம்மளுக்கு வந்து கை கொடுத்துருக்காங்க. அவர் நம்மளை கைவிட்டாரு. என்ன காரணம் இருந்தாலும் நம்ம பயணம் வந்து தளபதி ஸ்டாலினுடைய கருத்தை வலுப்படுத்த ஒரு பயணமாக இருக்கிறது. நீங்க ஒரு ஆள் தானே கடைசி வரைக்கும் ஒரு ஆள் கூட நின்று இருந்தாலும் உங்களுக்கு முதல்ல போனது தலைவலியார் எல்லாத்தையும் மதிச்சு பூராத்தையும் சீட்டு கொடுத்தாரு. நீங்க அவரோட இருந்து நம்புறதுனால இப்ப உங்க வெளியே போச்சு இருந்தா நம்ம கட்சிக்கு உழைப்போம். உங்க சொல்லு கேட்குதான். நீங்க திரும்ப மீண்டும் போய் விசிலமிட்ல கூட்டணி கட்சி ஜெயிக்கிறதுக்கு நீங்க உடனே ஜெயிக்க வைப்பீங்க, அது வேற. ஆனா உங்களை நம்பி உங்களை வந்து நீங்க அதுக்கு முதல்ல மனைச்சு பண்ணி அவங்களோட போய் தான் சீட்டு கொடுத்துருப்பாங்க. இவர நம்பிக்கை இவர துறைன்னு சொன்னது அது முழுசா அவங்களை துரோகம் பண்ணிவிட்டாங்க. உங்களை ஓபிஎஸ் மறந்துருக்கலாம், வேற நிர்வாகிகள் மறந்துருக்கலாம். தலைவர் ஸ்டாலின் அவர் உங்க முகம் அவர் முன்னாடி என்னைக்கு பத்திக்கே இருக்கு. அவர் உங்களை வாழ்நாள் வரைக்கும் அவர் உங்களை மறக்க மாட்டாரு. சபாநாயகர் அப்பா உங்களுக்கு வந்து அந்த திமுகவில் இருக்க முக்கியமான உரம் உங்களை வந்து என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. உங்களுக்கு பதவி இல்லாம இருக்கலாம், உங்க முகத்தை வந்து என்னைக்குமே அவங்க மறக்க மாட்டாங்க. எதிர்காலம் உங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் அவருடைய தலைவலியார் வந்து உங்களுக்கு உங்க முகத்துக்காக வேண்டி ஏதாச்சும் ஒண்ணு பின்னாடி போற காலங்களில் உங்களுக்கு கட்சியிலிருந்து ஏதாவது ஜெயித்தேன், அது அவங்க விருப்பம் கட்டாயம் செய்வாங்க. நீங்க எப்பயும் போல உழைங்க, கட்சிக்காக வேண்டி 2-3 தொழில் வேலையை பாருங்க, எல்லாம் செஞ்சு வாரம். எடப்பாடி சொல்றாங்க ஓபிஎஸ் ஒரு ஆளுக்கு நம்பி போனது அந்த வைத்தியங்க பஞ்செல்லாம் சுற்றி வந்தாங்க. செய்ய முடியாது.